வந்ததை விட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம், எல்லாருமே வந்து பார்க்கணும். ஒன் சைட் லவ் பண்றவங்க எல்லாம் பாய்ஸ்க்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெஃபரன்ஸ் சின்ன ரெஃபரன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அந்த இடத்துல மட்டும் வச்சிருக்காங்க. அதுல ஒரு லைன் வரும், 20 மினிட்ஸ் சீனை வந்து நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்ட அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அது சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீன்ஸ் தான் வருவாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளைமேக்ஸ்ல கில் பண்ணிட்டாரு. பயங்கரமா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வாமா வாமா சாங் சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய லைன்ஸ் அப்பப்போ வாமா வாமான்னு கொண்டு வந்தாங்க அது மூவில. சூப்பராகவே இருந்துச்சு. அதெல்லாம் கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கணும். நிறைய காமெடி நிறைய இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். படம் ரொம்ப அருமையா இருக்கு ப்ரோ. ஏன்னா பழைய படத்தை பார்த்தீங்கன்னா இதயம் வச்சிருப்பேன் முரளி. அந்த அப்பா பேர் வந்து காப்பாத்திட்டாரு ஒரு பையன் அகர்வா. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக் சொல்லவே தேவை. தமிழோட மியூசிக் அவர் ஆக்டிவ் நடிச்சுக்கிற ரொம்ப அருமையா இருந்துச்சு ப்ரோ. காமெடி பார்த்தீங்கன்னா ஹைலைட் காமெடி சூப்பர். பரிதாபம் தான் காமெடி சூப்பர் அருமையா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த ட்ரெயின்ல வந்து லவ் சொல்ல போவாரு. அது இடையில பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாட்டு கொண்டு வந்துருவாங்க, பொட்டு வைத்து ஒரு வட்ட நீல. அது ரொம்ப எமோஷனா போயிடுச்சு. அந்த பழைய நீடு கொண்டு வச்சு போறோம். அகர்வால் சொல்லவே சொல்லுவாங்க அப்பா பேர் வந்து காப்பாத்திட்டாரு. அந்த படம் நல்ல ஒரு கம்பாக்கா வரும். இன்னும் எதிர்காலம் வருது ப்ரோ. பகத் ஃபாசில் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸா ஒரு பாட்டு போடுவாங்க, வேற லெவல் ப்ரோ படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்ல லவ் பண்றது 100% அட்டாச் ஆகும். ஏன்னா லவ் பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த படம் 100% திருப்தியா போகும் ப்ரோ. ஹீரோயின்ஸ் 2 பேருமே ஒரு 50% நடிச்சிருக்காங்க. 2 பேரும் குறைச்சல விடாது. 2 பேரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இது ப்ரோ ஈக்குவல் பேஸ் 2 பேரும் நடிச்சிருக்காங்க ப்ரோ. எனக்கு வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா 10/9 ரேட்டிங் தரலாம் ப்ரோ. நல்லா இருக்குது. ஓவராலா படம் ஃபீல் குட் மூவியா நல்லா இருக்குது. அதர்வா சார், பிரீத்தி மேம், கயடு லோகர் மேம் எல்லாருமே அவங்க ரோல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலையுமே CH சாய் சார் ஆகட்டும், மனோஜ் பரமம் சார் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குது. பட் ஓவராலா ரொம்ப நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த வீக் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் குட்டா ஜாலியா பார்த்துட்டு போற மாதிரி படம் இருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவரை வச்சு வர காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள நடக்கிற அந்த கொலாபரேஷன் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருச்சு. எஸ், ஃபேமிலியும் பார்க்கலாம். மெயினா லவ்வர்ஸ் ஒன் சைடா லவ் பண்றவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும் தோணுது. படத்துல வந்து காமெடி சீக்வன்ஸ் 1-2 இடத்துல நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. சினிமோட்டோகிராஃபி வைஸ் படம் ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவலா நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சாரோட ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட ரோல் தான் படத்துல வந்து அந்த ஐஸ் அந்த கேக் மாதிரி சொல்லலாம். அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு. அந்த காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின்ஸ் 3 ஹீரோயின்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கைடு லோகர் மேம் அவங்க கொடுத்த ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. பிரீத்தி மேம் டான்ஸ் சூப்பரா ஆடிருக்காங்க. எப்படி அவங்க டான்ஸுக்கு எல்லாரும் ஃபேனோ. பிளாஸ்ட் படத்துல அடிச்சு எல்லாரும் தெறிக்க விட்டாங்க. இந்த படத்துல லவ் சீன் வச்சு வேற லெவல் பண்ணிட்டாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அதர்வா சாருக்கு ஒரு கம்பேக் தான். இதய முரளி அவங்க அப்பாவுடைய பேர்லயே வந்திருக்கு. படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல படம் ஃபுல்லாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லென்த் ஒரு லேகா தெரிஞ்சிச்சு அங்கங்க. பட் படத்துடைய திரைக்கதையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். கதை ரொம்ப நல்ல கதை. ஒரு ஒன் சைட் லவ்க்கான கதை. பட் நல்லா எடுத்திருக்காங்க. கொடுத்துருக்காங்க அங்கங்க வந்திருக்காங்க. ஹீரோயின் ஸ்பேஸும் இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. தமிழோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. புரியல சார்? இல்ல அதுதான் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எந்த வித ப்ராப்ளமும் இல்ல. மியூசிக்லயும் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இதயா சாங் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய படம், நிச்சயமா பார்க்க வேண்டிய படம். பகத் ஃபாசில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நட்டு சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. சுதாகர், டிராவிட், விஜய் டிவில அவங்க ஜாக்லின் உங்களுடைய விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாமே கூடயே டிராவல் பண்றாங்க. படம் ரொம்ப அழகா வந்திருக்கு. நிச்சயமா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் சைட் லவ் பண்றவங்களுக்கு ரொம்ப அழகா கனெக்ட் ஆகும். பழைய படம் இதே படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே சூப்பரா போச்சு ப்ரோ. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. பகத் ஃபாசில் வந்து இதுல கடையோட வந்து பிளாஷ்பேக் சொல்ற. இப்போ நான் உங்ககிட்ட பிளாஷ்பேக் சொல்றேன்னா அந்த நீங்க வேணா பகத் ஃபாசில் அந்த மாதிரி. ஸோ வந்து பகத் ஃபாசிலோட ஆக்டிங்கும் கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. வந்து தனுஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தமன் ஒரு இந்த படத்துல பாட்டு பாடியிருக்காரு. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. காமெடி சுதாகர் காமெடி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. செம்மையா எல்லாருமே தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சுதாகரோட காமெடி. பார்க்கலாம் கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே தான் ப்ரோ. கொஞ்சம் லாக் இருக்கு அங்கங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது கொஞ்சம் லாக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயே கொஞ்சம் ஃபகத் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபகதை வச்சுதான் கதையே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி லைக் அந்த
எண்டிங்குமே பார்க்கறதுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. படம் கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். கொஞ்சம் லாக் இருக்கு, மற்றபடி நல்ல படம். காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, அதை அவங்க ட்ரிம் பண்ணியிருந்தா கரெக்டா. தமிழ் அவரு நம்ம அந்த சூப்பர் சிங்கர் அதெல்லாம் ஜட்ஜெல்லாம் பார்த்து எனக்கு அவர் அப்படியே அங்கிருந்து இங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு. அவரு லைக் அவ்வளோ ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. ஜாலியா வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. மொத்தமா ஓகே தான்.